நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜபாண்டிபுரியில் நாளைக்கு நடக்கிற 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் சோசியல் சயின்ஸில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, சிவிக்ஸு, சரியா, எக்கனாமிக்ஸ் 4 இதாக பிரிச்சிருக்காங்க. வரலாறு, புவியியல், குடிமையியல் அண்டு இது எக்கனாமிக்ஸ் 4 தான் பிரிச்சிருக்காங்களா. இதில் ஒவ்வொன்றிலையும் எத்தனை லெசன் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வரலாறில் முதல் 5 லெசன், புவியியல்லையும் முதல் 5 லெசன் தான், சரியா. சிவிக்ஸ் குடிமையியலில் 3 லெசன், எக்கனாமிக்ஸ்லேயும் 3 லெசன் அப்படிங்கிறது தெரியும். இதில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு, மேப் இருக்குது, இந்த டைம் அந்த காலக்கோடு கொஸ்டின் இருக்குது. இது போக நம்ம எந்த கொஸ்டின்ஸ்லாம் படிச்சிருக்கலாம், எதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, எதெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்த கொஸ்டின்ஸ் எது வரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு க்ளூ கொடுக்குற மாதிரி தான் இது, சரிங்களா. இதில் ஃபஸ்ட் லெசன் டாபிக் என்ன உங்களுக்கு தெரியுமே. என்ன டாபிக் சொல்லுங்கள் பார்ப்போம். முதல் உலகப் போரின் வெடிப்பும் அதன் பின்விளைவுகளும் தானே. இதில் ஷார்ட் ஆன்சர்ஸ் குறுவினாக்களில் பார்த்தீங்கன்னா மூவர் கூட்டு நாடு 2வது கேள்வி. அதுக்கப்புறம் 3வது கேள்வி ஐரோப்பிய போர்க்குணம் தேசியவாதம் அதோட 3 வடிவங்கள் என்ன. 4வது கேள்வி பதுங்கு குழி போர் முறை என்றால் என்ன. 6வது கேள்வி பன்னாட்டு சங்கம் தோல்வி அடைஞ்சிருச்சு, அதுக்கு காரணம் என்னன்னு கேட்குறான். இது போக நெடுவினா என்ன, முதல் உலகப் போரோட அந்த நடக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்ன. 2வது கேள்வி ஜெர்மனியில் வெர்சைல்ஸ் உடன்படிக்கை சரத்துகள் பற்றி விளக்குக. ஸோ 2 கேள்வி, முதல் உலகப் போர், அப்புறம் வெர்சைல்ஸ் உடன்படிக்கை சரத்துகள், அதுக்கப்புறம் பன்னாட்டு சங்கத்தோட பணிகள் என்ன. இது தோல்விக்கு காரணம் என்ன, இது பணிகள் என்ன. அப்போ இதில் 2வது கேள்வி, 3வது கேள்வி, 4வது கேள்வி, 6வது கேள்வி. நெடுவினால முதல் கேள்வி, 2வது கேள்வி, 3வது கேள்வி படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ 2வது லெசன் பின்விளைவுகள். அப்போ இதில் குறுவினாக்களில் முசோலினி ரோமாபுரி நோக்கி அணிவகுப்போட விளைவுகள் என்னன்னு கேட்டிருக்காங்க 2வது கேள்வி. 3வது கேள்வி பொருளாதார பெருமந்தம் இந்திய வேளாண்மையை எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. 4வது கேள்வி டாலர் ஏகாதிபத்தியம்னா என்ன. அப்புறம் லாங் ஆன்சர் ஒரே ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி என்னது, தென்னாப்பிரிக்க தேசிய அரசியலோட அதோட எழுச்சியும் வளர்ச்சியும், தேசிய அரசியலோட அதோட எழுச்சியும் வளர்ச்சியும். அதுக்கப்புறம் 3வது லெசன் வரலாறுல ஹிஸ்ட்ரியில் 3வது லெசன். வழக்கம் போல் குறுவினாக்களில் முதல் உலகப் போருக்கு பின் வந்த முக்கியமான 3 சர்வாதிகாரிகளின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2வது கேள்வி ஹிட்லர் ஜெர்மனி மக்களோட ஆதரவை எப்படி பெற்றார். 3வது கேள்வி முத்துத்துறை நிகழ்வுனா என்ன. அப்புறம் 5வது கேள்வி பிரிட்டன் வுட்ஸ் இரட்டையர்கள் பெயர் என்ன. அப்புறம் 6வது கேள்வி MF அதாவது பன்னாட்டு நிதி அமைப்போட நோக்கம் என்ன. சரியா. லாங் ஆன்சர் பார்த்தீங்கன்னா முதல் 2 கேள்வி 2ஆம் உலகப் போரோட விளைவுகள் என்ன, அப்புறம் ஐக்கிய நாடுகள் சபை அமைப்பும் செயல்பாடும் என்ன. சரியா. இந்த 2 கேள்வி தான். பாட 4 குறுவினாக்கள் பார்த்தீங்கன்னா மாவோவின் நீண்ட பயணம் 2வது கேள்வி. 4வது கேள்வி மார்ஷல் திட்டம் என்றால் என்ன. அடுத்த கேள்வி 3 உலக நாடுகள் பற்றி சிறு குறிப்பு எடுங்க. சரியா. அதுக்கப்புறம் நெடுவினாக்கள் பார்த்தீங்கன்னா சீனா பொது உடைமை நாடாக மாசே தூங்கின் பங்களிப்பு, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எழுத சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஐரோப்பிய குடும்பம் எப்படி ஐரோப்பிய ஒன்றியமானது, இது 2வது கேள்வி. ஸோ இந்த ஒரு 5 கேள்வி தான் பாடம் 4 இம்பார்ட்டண்ட்டு, குறுவினாலையும் சரி நெடுவினாலையும் சரி. அதுக்கப்புறம் பாடம் 5 ஷார்ட் ஆன்சரில் மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் அவரோட நம்பிக்கையோட 4 கூறுக்கள் அப்படிங்கிறத பற்றி ஒரு முதல் கேள்வி இருக்குது. 3வது கேள்வி அதுக்கப்புறம் ராமலிங்க அடிகளின் சீர்திருத்தம் பற்றியது. 4வது கேள்வி பிரம்ம சமாஜத்தால் ஒழிக்கப்பட்ட சமூக தீமைகள் என்ன. பிரம்ம சமாஜத்தால் ஒழிக்கப்பட்ட சமூக தீமைகள் பற்றி கேட்டிருக்காங்க. அப்புறம் லாங் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டு சமூக சீர்திருத்த இயக்கங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியெல்லாம் நீ படிச்சிருக்கேன்னு பார்த்துக்கோ, சரியா. அப்புறம் 2வது கேள்வி பரமஹம்சர் விவேகானந்தர் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும், சரியா. லாங் ஆன்சரில் 3வது கேள்வி அதே 19ஆம் நூற்றாண்டில் பெண்கள் மேம்பாடு பற்றி அந்த சமூக சீர்திருத்தவாதிகள், இது சமூக சீர்திருத்த இயக்கங்கள். 3வது கேள்வி சமூக சீர்திருத்தவாதிகள், சரியா. இதுதான் இந்த 5 லெசன் ஹிஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய வாய்ப்புள்ள கேள்வி. அப்புறம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஜாகிரபி பார்க்குறோம். புவியியலில் முதல் லெசனில் ஷார்ட் ஆன்சரில் இந்தியாவின் அண்டை நாடுகளோட பெயர் என்ன, இந்தியாவின் அண்டை நாடுகளோட பெயர் என்னங்கிறது முதல் கேள்வி. 2வது கேள்வி பார்த்தீங்கன்னா இந்தியா திட்ட நேரம் என்றால் என்ன. 3வது கேள்வி தக்கான பீடபூமின்னு என்ன.
4வது கேள்வி இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் என்ன. அதுக்கப்புறம் லட்சத்தீவு கூட்டங்கள் பற்றி ஒரு கேள்வி. லாங் ஆன்சர் நெடுவினாக்கள் பார்த்தீங்கன்னா இமயமலையோட உட்பிரிவு முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. 2வது கேள்வி தீபகற்ப ஆறுகள் பற்றியது. 3வது கேள்வி கங்கை ஆற்று வடிநிலம் பற்றியது. அதே மாதிரி அடுத்த லெசன் ஜாக்கிரபியில் 2வது லெசனில் முதல்ல நெடுவினா பார்த்துருவோம். தென்மேற்கு பருவக்காற்று முதல் வினா. 2வது வினா என்னது, இந்திய காடுகள். இந்த கேள்வியெல்லாம் படிச்சிருக்கியா அப்படின்னு பார்த்துக்கோ. டைம் இருந்தால் ரீகால் படித்தவங்க ரீகால் பண்ணிக்கோ. ஓகே. பாடம் 2ல் குருவினாக்களில் ஃபர்ஸ்ட் கேள்வி, முதல் கேள்வி காலநிலையை பாதிக்கும் காரணிகள். 2வது கேள்வி வெப்ப குறைவு விகிதம். 3வது கேள்வி ஜெட் காற்றோட்டம்னா என்ன. 4வது கேள்வி பருவக்காற்று. 6வது கேள்வி அதுக்கப்புறம் பருவமழை வெடிப்பு என்றால் என்ன. 7வது கேள்வி அதிக மழை பெரும் பகுதிகள் எந்தெந்தது. அதுக்கப்புறம் 9வது கேள்வி இந்தியாவில் உள்ள 5 வகையான உயிர்கோள காப்பகங்கள் என்ன. சரியா, இது ஏற்கனவே நெடுவினா அங்கேயே சொல்லிட்டோம். இப்போ பாடம் 3ல் குருவினாக்கள் பாரு. மண் முதல் கேள்வி. 2வது கேள்வி மண்ணோட வகைகள். 3வது கேள்வி கரிசல் மண்ணோட 2 பண்புகள். 4வது கேள்வி வேளாண்மைனா என்ன. 5வது கேள்வி வேளாண்மை முறைகள் என்ன. சரி, 6வது கேள்வி வேளாண்மை பருவங்கள் என்ன. 7வது கேள்வி இந்தியாவில் உள்ள தோட்ட பயிர்கள் பற்றிய கேள்வி. 9வது கேள்வி இந்தியாவில் மீன் வளர்ப்பு பிரிவுகள் என்ன. இதெல்லாம் குருவினாக்களில் படிச்சுக்கோங்க. நெடுவினா பார்த்தீங்கன்னா மண்ணோட வகைகள், அதை பற்றி ஒரு கட்டுரை டீட்டெயில். அப்புறம் 2வது கேள்வி பல்நோக்கு திட்டம். 3வது கேள்வி நெல் கோதுமை இந்தியாவில் விளையிறதுக்கு பயிரிடுறதுக்கு தேவையான புவியியல் சூழல் என்ன. இதுதான் 3வது கேள்வி. இப்போ 4வது லெசனில் குருவினாக்கள்லாம் ஃபஸ்ட்டு கேள்வி என்னது, மாங்கனீஸோட பயன்கள் என்ன. 2வது கேள்வி நிலக்கரி வகை என்ன, அதோட கரிம அளவு என்ன. அதுக்கப்புறம் 7வது கேள்வி இந்தியாவில் முக்கிய எண்ணெய் உற்பத்தியாகும் அந்த பகுதிகள் என்ன. லாங் ஆன்சர் ஒரே கேள்வி தான். இந்தியாவில் பருத்தி நெசவாலை பரவல் பற்றி, அதை பற்றிய ஒரு கேள்வி. இப்போ பாடம் 5 ஜாக்கிரபியில் ஷார்ட் ஆன்சர் வழக்கம் போல். 3வது கேள்வி குழாய் போக்குவரத்து பற்றி. 5வது கேள்வி தகவல் தொடர்புனா என்ன, அதோட வகைகள் என்ன. அப்புறம் 6வது கேள்வி பன்னாட்டு வணிகம் என்றால் என்ன. 7வது கேள்வி சாலை போக்குவரத்தோட சாதக அம்சங்கள் என்ன. நெடுவினாக்கள் பார்த்தீங்கன்னா நகரமயமாக்கல் என்றால் என்ன, அதோட சிக்கல்கள் என்ன. நகரமயமாக்கல் அர்பனைசேஷன், அதை பற்றி ஒரு டீட்டெயில் கொஸ்டின். சரியா, 2வது கேள்வி இந்தியாவில் இருக்கிற சாலைகளோட சாலைகளை வகைப்படுத்தி விளக்கு. இதுதான் ஜாக்கிரபியில் உள்ள 5 லெசனில் உள்ள குருவினாக்களில் உள்ள முக்கிய கேள்விகள், நெடுவினாக்கள் உள்ள முக்கிய கேள்விகள். இது போக நமக்கு என்ன இருக்குது, சிவிக்ஸ் இருக்குது, எக்கனாமிக்ஸ் இருக்குது. சிவிக்ஸில் 3 லெசன் இருக்குது, எக்கனாமிக்ஸில் 3 லெசன் இருக்குது. இதில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இப்போ பார்ப்போம். நம்ம ஹிஸ்ட்ரி சொல்லிட்டோம், ஜாக்கிரபி சொல்லிட்டோம். மிச்சம் இருக்குது சிவிக்ஸும் எக்கனாமிக்ஸும். சிவிக்ஸில் 3 லெசன், எக்கனாமிக்ஸில் 3 லெசன் உங்களுக்கு தெரியும். இதில் முதல் லெசனில் ஷார்ட் ஆன்சர்ஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2வது கேள்வி, 5வது கேள்வி, 6வது கேள்வி, 7வது கேள்வி. லாங் ஆன்சரில் கேள்விகள் பார்த்தீங்கன்னா முதல் 3 கேள்வி. இப்போ கேள்வி சொல்லணும் அப்படின்னா 2வது கேள்வி குடியுரிமை பொருள்னா என்ன. அதுக்கப்புறம் நடுவண் அரசுக்கும் மாநில அரசுக்கும் உள்ள அந்த உரிமை பற்றிய கேள்வி 5வது கேள்வி. 6வது கேள்வி செம்மொழி தகுதி பற்ற இந்திய மொழிகள் என்ன. 7வது கேள்வி தேசிய அவசர நிலை என்றால் என்ன. இந்த லாங் ஆன்சர் கொஸ்டின் முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்போட சிறப்பு கூறுகள் என்ன. சரியா, 2வது கேள்வி அடிப்படை உரிமைகள் பற்றியது. 3வது கேள்வி அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காண உரிமைகள்னா என்ன. இதுதான் முதல் லெசனில். 2வது லெசனில் ஷார்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1வது கேள்வி, 3வது கேள்வி, 4வது கேள்வி, 6வது கேள்வி. லாங் ஆன்சர் பார்த்தீங்கன்னா முதல் 3 கேள்வி. இப்போ கேள்வி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்திய அரசியலமைப்பு சிறப்பு கூறுகள், அதுக்கப்புறம் அடிப்படை இல்லை அது லாங் ஆன்சரில் என்ன சொல்லிட்டோம். இதுக்கு என்ன லெசன், இந்த லெசனில் உள்ள ஷார்ட் ஆன்சர் இந்திய குடியரசுத் தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார் முதல் கேள்வி. அதுக்கப்புறம் நடுவண் அரசு அமைச்சர்களின் தரநிலைப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது, எவ்வாறு வகைப்படுத்தலான்னு. அதுக்கப்புறம் இந்திய அரசு தலைமை வழக்கறிஞரோட சிறப்பு அதிகாரங்கள் என்னங்கிற கேள்வி. இந்த லாங் ஆன்சர் 3 கேள்வி இருக்கா. அது என்ன நெடுவினாக்கள்லாம் கேட்குறதுனா இந்திய குடியரசுத் தலைவர் பற்றி முதல் கேள்வி. அப்புறம் இந்திய பிரதமரோட பணிகளும் கடமைகள் பற்றி.
அதுக்கப்புறம் 3வது கேள்வி வந்து நாடாளுமன்றத்தோட அதிகாரங்களும் அதோட நாடாளுமன்றத்தோட அதிகாரமும் செயல்பாடுகள் பற்றிய கேள்வி. நாடாளுமன்றத்தோட அதிகாரங்கள் செயல்பாடுகள் பற்றிய கேள்வி. அது மாதிரி லெசன் 3 சிவிக்ஸில் குடிமையியலில் பார்த்தீங்கன்னா முதல் 3 கேள்வி எதில் குறுவினாக்களில், அதாவது மாநில ஆளுநரோட முக்கியத்துவம் என்ன, ஆளுநரை நியமிப்பதற்கான தகுதிகள் என்ன. 3வது கேள்வி வந்து என்னது, உயர் நீதிமன்றத்துக்குள்ள அதிகாரங்கள் என்ன. சரியா? இந்த லாங் ஆன்சர் வந்து ஆளுநர் அந்த அதிகாரங்கள், அதே நெடுவினாக்கள் சட்டமன்றத்தில் என்ன அதிகாரங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் 2வது கேள்வி தான் நம்ம முதலமைச்சர் பற்றிய கேள்வி. முதலமைச்சரோட அதிகாரம் என்ன, பணிகள் என்ன. இதுதான் சிவிக்ஸில் உள்ள கேள்வி. எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா முதல் லெசனில் முதல் 4 கொஸ்டின், லாங் ஆன்சரும் சரி ஷார்ட் ஆன்சரும் சரி என்னது 1 2 3 4, குறுவினாவும் முதல் 4 வினா, நெடுவினாவும் முதல் 4 வினா. அப்புறம் லெசன் 2ல் ஷார்ட் ஆன்சர் வந்து 2வது கேள்வி, 7வது கேள்வி, 8வது கேள்வி. லாங் ஆன்சர் வந்து முதல் கேள்வி 3வது கேள்வி. லெசன் 3ல் ஷார்ட் ஆன்சர் வந்து முதல் கேள்வி, 2வது கேள்வி, 5வது கேள்வி. லாங் ஆன்சர் 4 கேள்வி, 1 2 3, கேள்வி எண் 1 2 3 5. இதில் பார்த்தீங்கன்னா மொத்த வினாக்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு குறுவினாக்கள் 7 11 14 17 19 21 23 27 32 35 40 கேள்விக்குள்ளே தான் இருக்குது. ஹிஸ்ட்ரியும் சிவிக்ஸும் எக்கனாமிக்ஸும் சேர்ந்து, குடிமையியலும் பொருளாதாரமும் சேர்ந்து. ஏற்கனவே நம்ம எது டீட்டெயிலாக சொல்லிட்டோம் அப்படின்னா வரலாறு சொல்லிட்டோம், புவியியல் சொல்லிட்டோம், எதெல்லாம் முக்கியமான கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டோம். சரியா? இந்த சமூக அறிவியல் பொறுத்தமட்டில் மேப் முக்கியம், அந்த டைம் ஸ்கேல் கொஸ்டின் முக்கியம். அதுபோக ஒன் வேர்டு ஃபில்லப்ஸ் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறது எதை பற்றி மட்டும் சொல்லியிருக்கோம் அப்படின்னா குறுவினாக்களில் எது வரும், நெடுவினாக்களில் வர வாய்ப்புள்ள கேள்விகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லியிருக்கோம். வழக்கம் போல் இந்த கேள்வியை படிக்காதவங்க படிச்சுக்கோங்க, படித்தவங்க இன்னொருக்கா இன்றைக்கி நைட்டு ஃபுல் டைம் இருக்குது, ரீகால் பண்ணி நாளைக்கு எக்ஸாமில் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நம்ம வழக்கம் போல் எப்பயுமே ஒவ்வொரு வீடியோலையும் கேட்குறது தான் என்ன கேட்போம், உங்களுக்கே தெரியும் என்னது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறோம். சரியா? மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை வணக்கம் கூறி விடைபெறுவது. அப்புறம் குவார்ட்டர்லி லீவ் விட்டுருவாங்க, ஒரு 9 நாட்கள் விடுமுறையை யூஸ்ஃபுல்லாக அது என்ன பண்ணிக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டேன். வழக்கம் போல் கேட்குறதையும் சொல்லிவிட்டேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை வணக்கம் என்று கூறி விடைபெறுவது உங்கள் ஆர்கே. தேங்க்யூ வெரி மச்.